இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் தொன்னை பிரியாணி. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 2 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. அப்புறம் ஒரு கை நிறைய புதினா, கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. எல்லா பொருளும் வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச முட்டைகளை அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே எண்ணெயில் பச்சை மிளகாய் வதக்கும் போது லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது வெடிக்காது. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்குன 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாலேயே பச்சை மிளகாய், மிளகு எல்லாமே சேர்த்துட்டதுனால மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனே போதும். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் 3/4 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்ச விழுது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. அப்புறம் வறுத்த முட்டைகளை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம எக் தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.